ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவுக்கும் சோழனுக்கும் இப்போ பயங்கரமான சண்டை. ஏன் அப்படின்னா ஆஃபீஸில் ராகவ் தாங்கிட்ட நடந்துக்கிற விதத்தை நிலா சோழன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் சோழன் ராகவ் மேலே இருக்கிற கோவத்தில் ராகவ் அப்படின்னு நிலா பேர் எடுத்த உடனே காய்ச்சி முச்சுன்னு நிலா கிட்ட கத்தவும், ஆமாம் எனக்கு அவர் தான் முக்கியம், நான் எதுவாக இருந்தாலையும் அவர்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கோச்சிட்டு போய் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் ஆஃபீஸில் அவர் இப்படி நடந்துக்கிற விதத்தை சோழன்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு அவர்கிட்ட போனால் அவர் என்னன்னா இப்படி பேசுகிறாரு, நம்ம மேலே கொஞ்சம் கூட அவருக்கு கருணையே இல்லையா, நம்மளை பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன்றாரே அப்படின்னு நிலாவுக்கு ஒரு பக்கம் சோழன் மேலே கோபம். இங்கே சோழன் என்னன்னா என்னுடைய மனைவியை என்கிட்டயே நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். பத்தாததுக்கு வீட்டுக்கு வந்தோம் அவனோட புராணமே பாடனா எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் ராகவ் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படி இவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கவும் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாகி நிலா ரூம்குள்ளே போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோழன் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக ஒரு டீ போட்டு குடிக்கலான்னா அதுக்கு கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் திரும்பவும் டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கவும் நிலா உடனே காண்டாகி திரும்பவும் வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே சோழன் அவர் பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு இருக்கவும் கோச்சிட்டு போனாங்க. இப்போ வந்துட்டாங்க அப்படின்னு, ஏங்க சொல்லுங்க, என்கிட்ட ஏதோ பேசணும் வந்தீங்க, அதுக்குள்ளே கோவப்பட்டு போயிட்டீங்க, நான் வேணும்னே எதுவும் பண்ணலைங்க, என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்களோ பேசுங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் தான் என்ன நடந்துச்சுன்னு ராகவ் பேரை எடுத்தாலே இந்த அளவுக்கு கத்துறீங்க, ஆமாம் அவர் மேலே என்ன கோவம் இல்லை என் மேலே என்ன கோவம், என்கிட்ட ஏன் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னலாம் நிலா கேட்கவும், ஏங்க பேசாமலையா இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்லுவான். ஆமாம் நல்ல காமெடி, நான் அப்புறமா சிரிக்கிறேன், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க அதான் சொன்னேங்க அப்படின்னு, வேண்டா சோழன் என்கிட்ட பிடிவாதமா இப்படி விதந்தாவாதம் பேசிட்டு இருக்காதீங்க, நான் அப்புறம் செம கோவம் ஆயிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க. ஆமா உங்களுக்கு என்ன அப்படி கோவம், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்ன என்கிட்ட எரிஞ்சு கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, நான் பேசலைன்னா கூட எப்படா நான் பேசுவேன்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து பேசிட்டே இருப்பீங்க, ஆனா இப்ப நான் பேச வரணும் அப்படின்னு நினைக்கும் போது லொடன்னு ஏதாச்சும் பேசிட்டே இருந்தவர் எரிஞ்சு விழுந்தா யாருக்கு இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும், நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்காம நீங்களா உங்க இஷ்டத்துக்கு பேசினா எனக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சோழன் டீயை குடிச்சிட்டு சரிங்க நான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சோழன் மூச்சை இழுத்து விட்டுட்டு இப்போ சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கோவப்படாம கேட்டுக்கிறேன், எதுக்கு தேவையில்லாத ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நிலா கேட்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லவும், பின்ன எதுக்கு என்கிட்ட கோவப்படுறீங்க அப்படின்னு, ஏங்க அதை விடுங்க, அதை விட்டுட்டு நீங்க எதோ சொல்ல வந்தீங்களா அதை சொல்லுங்க அப்படின்னு. ஆமா நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது வாட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னு. யாரு அந்த ராகவ் வாங்கி கொடுத்த வாட்சா அப்படின்னு. ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும், நான் அந்த வாட்சை பத்தி தான் பேச போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், அதான் பார்த்தனே தோ இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா அதை காட்டவும், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதும் அவர் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறதையும் பார்த்துடுறாங்க. நிலா பார்த்ததுக்கு அப்புறமா இது எப்படி ராகவோட நம்பர் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது அப்படின்னு, நானா விருப்பப்பட்டு போய் என் நம்பரை கொடுத்தேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்கு இப்போ தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு நல்லா கேட்கவும், ஏங்க அன்னைக்கு உங்களை ரெஸ்டாரண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன்னா அன்னைக்கு அவன் தாங்க என்னை நிற்க வச்சு நிலாவா சேஃபாக கொண்டுட்டு போய் விடு, அவ என்னுடைய ஆளு தான் பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு எனக்கு கால் பண்ணு உன் நம்பர் கூட அப்படின்னு என் ஃபோனை பிடிங்கி அவனே டயல் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும், நிலாவுக்கு அப்போதான் எல்லாமே புரியுது. ஓ அன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இதுதான் பேசிட்டு இருந்தீங்களா ரொம்ப நேரம் அப்படின்னு, எதுக்காக நீங்கள் நம்பர் வாங்கினீங்க அப்படின்னு. ஏங்க இப்போதானங்க தெளிவாக சொன்னேன், நானா நம்பர் வாங்கினேன் அவனே தாங்க கொடுத்தான் அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ இதை பார்த்துட்டு தான் நீங்கள் கோவப்பட்டு என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், பெண்ண அப்படின்னு சொல்லணும்னு சொல்லவும், ஏங்க நான் பேச வந்தது நீங்க வாங்கி கொடுத்த வாட்சை பத்தி பேச வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ எதுக்குங்க ராகவ் பேர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க அவரோட தொல்லை தாங்க முடியலங்க, நைட் டைம்ல மிட் நைட்ல எப்போனாலும் மெசேஜ் பண்றாரு, சாப்பிட்டியா நிலா என்ன பண்ற தூங்குயா கேட்டுக்கிட்டே இருக்காரு, அவர் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும், எனக்கு அவர் ஃபோன் பண்ணவே கூடாது அப்படின்னு உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா கேட்டா எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு ஐடியா கேட்கலன்னு வந்தா நீங்க என்னமோ அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் ரூட்டே வேற மாதிரி இருக்குங்க, எனக்கு என்னமோ ராங்கா தெரியுது அப்படின்னு சொல்லவும், அப்போ
சோழனுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அவன் பேசுறது நிலாவுக்கும் பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இப்போ அதுக்கு நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அதான் என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேன்றீங்களா அப்படின்னு சொல்லவும், ஏங்க தேவையில்லாத எதுக்குங்க 2 பேரும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு, சொல்லுங்க நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க நீங்கள் கொடுத்த வாட்சை தான் நான் நேற்று கட்டிட்டு இருந்தேன், பாருங்க நான் அதை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு அனுப்பலான்னு பார்த்தேன், அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் நினச்சிப்பீங்க அப்படின்னு நான் அனுப்பலை, பாருங்க வேணும்னா அப்படின்னு நிலா அதை காட்டிட்டு, எனக்கு நல்லா இருக்கா, உங்ககிட்ட நான் இதை பற்றி கேட்க தான் வந்தேன், அதே மாதிரி ராகவ் கொடுத்த வாட்ச் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வந்தேங்க, என்னமோ நான் சொல்கிறத கேட்காமலே காது கொடுத்து உங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா சோழன் கிட்ட சொல்லவும், ஓ அப்படியா, ஓ உங்களுக்கு அந்த வாட்ச் பிடிக்கலையா, அதுவும் பிராண்டடான வாட்ச் தானே வாங்கி கொடுத்தாரு, அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா, நான் வாங்கி கொடுத்த வாட்ச் பிடிச்சிருந்துச்சா, ஏங்க இதை நீங்கள் பேச்சுக்கு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சோழன், நானும் ரொம்ப நேரமாக பொறுமையாக இருந்துட்டுருக்கேன், வேணும்னே என்கிட்ட வம்புக்கு வந்துட்டே இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் என்னை பிக்கப் பண்ணிட்டு வந்ததுலேருந்து ஹாலே சரியில்லை, இப்போ கூட பாருங்கள் குதிர்க்கமாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எப்பவுமே நீங்கள் ஜாலியாக காமெடி பண்ணி தானே பேசுவீங்க, இப்போ என்னமோ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க இப்போ என்ன என் பொண்டாட்டிய என்கிட்டயே கூப்பிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் நிலாவை லவ் பண்ணுறேன், நிலா என்னோடைய ஆள், அவளை பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு நம்பர்லாம் டைப் பண்ணி கொடுக்குறான், எனக்கு கோவம் வரமா வராதா, பத்தாததுக்கு உங்களுக்கு வாட்ச் வேறு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான், நான் கொடுத்தது சாதாரண வாட்ச்சு, நீங்கள் அதை கட்டியிருப்பீங்களா, அதான் உங்கள் பாஸ் ராகவ் கொடுத்தாரு காஸ்ட்லியான கிஃப்ட்டு, அதை நீங்கள் கட்டியிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் எப்படியோ நான் கொடுத்த வாட்சை கட்டிகிட்டு இருக்கீங்களே, ஓ ஒருவேளை நான் முதல்ல கொடுத்ததுனால இதை கட்டியிருக்கீங்க, முதல்ல ராகவ் கொடுத்ததுதான் நீ அந்த வாட்சை கட்டிருப்பீங்களா அப்படின்னு, வேண்டாம் சோழன் வேண்டாம், அவர் எனக்கு பிடிக்கும், அவர் கொடுக்குற வாட்செல்லாம் நான் கட்டுவேன், அவருக்கு எனக்கு செட் ஆகும், அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவர் உங்களோட ஃப்ரெண்டு இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், சோழன் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க, எனக்கு கோவம் வந்துடும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்கவும், அப்போ தான் சோழன் சொல்கிறாரு, நடந்த விஷயங்களை சோழன் சொல்லவும், ராகவ் அப்படியே சொன்னார், நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் நினச்சிக்கிறீங்க, அவர் அப்படி சொன்னால் அது உண்மையாயிடுமா, நான் உங்ககிட்ட சொன்னேன்னா ராகவை நான் லவ் பண்ணேன்னு சொன்னேன்னா அவர் தானே சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லவும், உண்மையிலேவா நீங்கள் அவரு லவ் பண்ணலையா, ஓ உங்களுக்கு அவருக்கு எதுவுமே இல்லையா, அப்படி இல்லாமல் தான் நீங்கள் அவர்கிட்ட சிரிச்சு பேசுகிறீங்களா, தோ என்ன வேற அவர்கிட்ட கசின்னு சொல்லி வச்சுருக்கீங்க, பின்ன நீங்கள் சோழன் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லியிருந்தா ராகவ் இப்படியெல்லாம் என்கிட்ட வந்து பேசியிருப்பானா, நீங்கள் என்னை கசின்னு சொன்னதுனால தான் அவன் ஓவரால் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், சோழன் நீங்களாம் ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், நான் என்னங்க கற்பனை பண்ணுங்க, இங்கே பாருங்கள் அந்த ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறத நீங்களே சரியாக கவனிச்சிங்களா இல்லையா, கீழே பார்த்தீங்களா கிஸ் சிம்பிள் ஹார்ட் சிம்பிள் எப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு லவர்ஸ்குள்ளே இப்படியெல்லாம் இருந்தால் தானுங்க இப்படிலாம் பண்ண முடியும், அது எப்படி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் அவரோட ஸ்டாஃபு கிஃப்ட் பண்ணார், அதை எதுக்கு இப்படி ஸ்டேட்டஸில் போட்டு இந்த மாதிரி ஆர்ட் சிம்பிள்லாம் வைக்கிறோம், ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக வேறு ஏதாச்சும் இமேஜ் வச்சுருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணணும், அவர் என்னை கூப்பிட்டு உங்களுடைய ஹாலுன்னு சொன்னார், அதை மனசில் வச்சு இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், எதுக்காக அவர் அப்படி வச்சுருக்காரு அப்படின்னு, அவன் உங்களை லவ் பண்ணுறாங்க அதுக்கு தான் அப்படிலாம் பண்ணியிருக்கான், அதுக்கு தான் எனக்கு கோவம் வந்துச்சு, அது எப்படிங்க அவர் உன்னுடைய பாஸு, நீங்கள் அவங்க கீழே வேலை செய்கிறீங்க, உங்களை எப்படி அவர் லவ் பண்ண முடியும், எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிலாவுக்கே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, திருன்னு முழிக்கிறாங்க. சோழன் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு, அவருடைய பாஸ், அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு, அப்படி நீங்கள் தானே சொல்லிக்கிறீங்க, அவர் அப்படி கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறதுனே தெரியல நிலாவுக்கு, ஒரே அதிர்ச்சியாக இருக்குது, நான் இப்போவே ராகவ் கிட்ட போய் பேச போகிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போகிறாங்க. ஏங்க இந்நேரத்தில் எங்கே போகிறீங்க, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லவும், இல்லையே இப்போ தானே 7 o'clock ஆகுது, இன்னும் டைம் இருக்குது, நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போகிறாங்க. ராகவுக்கு கால் பண்ணவும், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நிலா இவ்வளோ நேரம் வீட்டில் தான் இருந்தேன், இப்போ தான் ஒரு சின்ன எமர்ஜென்சி ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, நான் இப்போ உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி நிலா எங்கே வரணும்னு சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எங்கே வர வேணாம் ராகவ், நீங்கள் ஆஃபீஸில் தானே இருக்கீங்க, நான் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போகிறாங்க. சோழனையே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. சோழன் வர முடியுமா, என்னை கூப்பிட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கவும், நான் வரணுமாங்க அப்படின்னு கேட்கவும், வேண்டாம் சோழன் நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லவும், சரி நடங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. காதல் பண்ணுறதுக்கு தூது வேறையா, அதுக்கு நான் உங்களுக்கு டிரைவரா அப்படின்னலாம் சொல்லிட்டு சோழன் போகும்போது கேட்டுக்கிட்டே போகவும், வேண்டாம் சோழன் நான் இப்போ ராகவை லவ் பண்ண போகிறேன்னா நீங்களாம் பிடிவாதமாக பேசாதீங்க, அப்புறம் நான் கார்லேருந்து இறங்கி நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன், போனால் ஆட்டோ கிடைக்காத டைம் ஆகிடும் தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அதானே பார்த்தேன் வேறு எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சோழன் நினச்சிக்கிட்டு, நான் எதுவுமே பேச போகிறது இல்லைங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நேராக நிலா ராகவ பக்கம் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வானதியோட அண்ணன் வசந்த் வந்து கண்ணன் ப்ரோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. எங்கே வானதி, பாண்டி எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்கவும், அவர் வேலை விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உங்கள் அண்ணனும் கூட தான் இவ்வளோ போயிருக்காளா அப்படின்னு கேட்கவும் அவர் திருன்னு முழிக்கிறாரு. என்ன பதில் சொல்லுதுன்னே தெரியல. அப்புறம் தான் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா வானதி வந்து பாண்டியன் கூட பழகிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு மறைக்கணும், நேரம் வேட ஆயிடுச்சு, அந்த பொண்ணை காணோன்னு தேடிட்டு வந்திருக்காங்க, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் வந்துடுவாங்க, வானதி வீட்டுக்கு வந்துடும், வானதியை காணோன்னு தேடிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கவும், ஓ இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வானதி யாருன்னு தெரியாதுன்னு பாண்டி யாருன்னு தெரியாதுன்னு கேட்டேன், இப்படி சொல்லிட்டு இருக்க, ஓ அவன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கானா, அவன் கூட தான் போயிருக்கானே, என்ன 2 பேரும் பொருள் வாங்க தான் போயிருக்காங்களா இல்லை வேறு எதுக்காச்சும் போயிருக்காங்களா அப்படின்னு கேட்கவும், அண்ணே என்ன எப்படி பேசுகிறீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பாண்டியனெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லவும், பின்ன எதுக்குடா வேலை விஷயமா போனவன் ஏன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிருக்கணும், ஏன்னா 2 பேரும் ஓடி போகலான்னு பிளான் பண்ணி 2 பேரும் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்களா, எங்கே நாங்கள் அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் என் தங்கச்சி கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் கசமசா பண்ணலாம், தப்பு பண்ணலான்னு கூட்டிகிட்டு போயிருக்கானா, அப்படி பண்ணால் அப்புறம் வானதி உண்மையிலே ஏற்கனவே போய் சொன்ன மாதிரி கர்ப்பமாயிடுவா, அப்புறம் அவனுக்கே இவளை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்கானா அவன் அப்படின்னு வசந்த் வந்து பேசவும், என்னென்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, வானதி உங்கள் தங்கச்சி, அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறீங்க, கொஞ்சமாச்சு யோசிங்கண்ணே, எங்கள் பாண்டியனை ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லவும், டேய் அவன் மட்டும் இப்போ வீடு வந்து சேராமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கோவப்பட்டுட்டு இவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இவங்கிட்ட பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு நேராக வசந்த் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, இந்த மாதிரி தாம்மா அந்த கழுதை இங்கே இல்லை, அந்த பாண்டியும் இங்கே ஊரில் இல்லைம்மா, அது பெங்களூர் போயிருக்கான், அவனோட சேர்ந்துக்கிட்டு இவளும் பெங்களூர் போயிருக்காமா அப்படின்னு சொல்லவும், டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு, ஆமாம்மா வேலை விஷயமா போகிறவ இவ்வளோ எதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும், எனக்கு என்னமோ தப்பாக தோணுதுமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ 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 நான் நினச்ச மாதிரியே அப்போ ஓடி போயிட்டாளா அந்த பாண்டி கூட அப்படின்னலாம் வந்து புலம்புவோம். அவள் தான் பெங்களூருக்கு அவன் கூட போயிருக்கானே, வேலை விஷயமா போயிருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான்னு நினைக்கிறமா இவனும், ஒரு வேலை 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் ஊர் சுற்றலான்னு போயிருக்கோமோ அப்படின்னு சொல்லவும், அப்போது இவங்க வசந்த் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஏமா அன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஃப்ரேமை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னதும் இவன் பொய்யெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாலே, ஒரு வேளை அந்த மாதிரி நிஜமாகவே பண்ணால் யாரையும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, பாண்டிக்கே நம்மளை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்ற நோக்கத்தில் 2 பேரும் போயிடுவாங்களோ, ஒரு வேளை வானத்தோட மனசை மாற்றி அவன் கூட்டிகிட்டு போயிருப்பானோ அப்படின்னலாம் வந்து அவங்க சொல்லவும், டே நீ வேற வாயை மூடுடா, எங்கே போயிருக்கா வானதி அப்படின்னு தெரியாமையே பிடிவாதமாக இப்படி தேவையில்லாமல் அவன் மேலே பழிய போட்டுட்ருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா ஒரு பக்கம் பதற்றத்தில் அப்படி பேசுகிறாரு. அவங்களுடைய அம்மாவும் இவன் சொல்கிறதுல என்னங்க தப்பு இருக்கும், என் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டான், என் பிள்ளையை கூட்டிகிட்டு போய் கெடுக்க பார்க்குறான், என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான், என் பொண்ணு ஒழுங்காக ஊடு வந்து சேருவாள் இல்லைன்னு தெரியல, இந்த பேப்பர் நியூஸில் இதெல்லாம் கேட்டுட்ருக்கேனே, ரொம்ப நாளாக காதலிச்சு வருஷ கணக்கில் காதலிச்சு கூட்டிகிட்டு போய் ஆசை வார்த்தை காட்டி பேசி அவங்க காரியம் ஆனதோ பிள்ளைங்களெல்லாம் கொன்றுவாங்களே அப்படி இப்படின்னு இவங்க அம்மா என்னென்னமோ சொல்லி அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல வசந்துக்கும் சரி இவங்களுடைய அப்பாவுக்குமே சரி, நீ வேண்டி ஏன் நீ வயிற்றுல புளிய கரைக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்பா அவள் கண்டிப்பாக அந்த பாண்டி கூட தான்ப்பா போயிருக்கா, அதுக்கு தான் அவள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, அந்த பாண்டி நல்லவன் நம்பி இவளும் கூட போயிருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னப்பா பண்ண முடியும், அவள் சின்ன பொண்ணு, அவள் தெரியாமல் இப்படி தான் பண்ணுவான், ஆனால் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், சின்ன பொண்ணை இவ்வளோ தூரம் தனியாக கூட்டிகிட்டு போயிருக்கானே, இதுதானப்பா ஒரு லவ் பண்ணுறவனோட லட்சணம், எங்கேயாச்சும் பல நாள் இங்கே பேசிகிட்டு இருந்த மாதிரி பார்க்கு பீச்சு நம்ம ஊருக்குள்ளேயே போயிட்டு வீட்டுக்கு வந்தால் அது லவ் பண்ணுறவனுக்கு அழகு, இப்படி பெங்களூர் வரைக்கும் தனியாக கூட்டிகிட்டு போயிருக்கான், அதுவும் வேலை விஷயம்னு போய் சொல்லிட்டு அப்படின்னா என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வசந்த் வந்து அவங்களுடைய அப்பா கிட்டவும், இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கவும், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும், அப்புறம் நம்ம மான மரியாதைலாம் என்ன ஆகிறது அப்படின்னு அவருடைய அப்பா ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்க. அப்போ வானதியை என்ன பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கவும், இப்போவே கிளம்ப அவங்க வீட்டுக்கு, அந்த பாண்டி எங்கே இருக்கான்னு அந்த பாண்டிக்கு ஃபோன் பண்ணி என் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அவனை இங்கே விட சொல்லணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோவப்பட்டு சேரனுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இங்கே
வானத்தையும் பாண்டியும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட் அப்படியே ஆயிடுச்சுன்னு போன வேலையை கூட பாண்டி முடிக்காமல் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனால் வானத்தி பிடிவாதமாக நான் வரேன்னு சொல்லிட்டு கூட போயிட்டு, ஆனால் இப்போது என்ன பாண்டி என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா, நேரமாகுது, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் விடணும்னு அக்கறை இல்லையா அப்படின்னலாம் வந்து பேசிகிட்டு இருக்கு. தனியாக அவங்க கூட போகணும், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன ஆகும் பின்னாடிக்கு, அதாவது லேட் ஆகும், வர என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம வானத்தையும் கூட போயிட்டு இப்போ தேவையில்லாமல் பாண்டியை டென்ஷன் பண்ணிட்டு போகிற வேலையை கூட முழுசாக முடிக்காமல் பாண்டி வானத்திக்காக திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் வானத்திக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னா பாண்டி கூட்டிகிட்டு போய் வானத்தை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல அவங்க ஒரு பக்கம் தப்பாக நினச்சிக்கிட்டு இங்கே சேரனுடைய வீட்டுக்கு கோவமாக வந்துட்டுருக்காங்க. நிலா அப்போது இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் நிலா ராகவ் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, சோழனை கூப்பிட்டு என் ஆள் நிலா அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை ராகவ், என்ன மிட் நைட்டில் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்ன ராகவ், நான் வந்து உங்களுடைய ஸ்டாஃபு, நீங்கள் வந்து என்னுடைய ஓனர், எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்களா, அது என்ன எனக்கு மட்டும் லேட் நைட்டில் கூட எப்போனாலும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு என் வீட்டில் இருக்கவங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஆமாம் நீங்கள் எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், இது என்ன ராகவ், எனக்கு கொடுத்த கிஃப்ட் பண்ணதை இப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணதை நீங்கள் எப்படி ஸ்டேட்டஸில் வச்சுருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் என்னென்ன சிம்பிள்லாம் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க, கிஸ் சிம்பிள், ஹார்ட் சிம்பிள், இதெல்லாம் நீங்கள் எதுக்காக போட்டு வைக்கணும், இங்கே பாருங்கள், இதனால் சோழனுக்கும் எனக்கும் பயங்கரமான சண்டை, நீங்கள் எதுக்கு சோழன்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு நிலா என்னுடைய ஆளுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ராகவை பார்த்து கேட்கவும், நிலா ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு இப்போ கோவமாக வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட பேசணும்னு சொன்னதுனால தான் நான் உங்களை வர சொன்னேன், ஆக்சுவலி எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஆமாம் நான் உங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணி இப்படிலாம் ஸ்டேட்டஸ் வச்சதுனாலையும் நீங்கள் என்னோடய ஆளுன்னு சொன்னதுனாலையும் அவனுக்கு எதுக்கு கோவம் வரணும் அப்படின்னு கேட்கும். அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, ஆமாம் அவருக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லவும், என்ன நிலா நீங்கள், அவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், இதில் கோவப்படுறதுக்கு அவன் என்ன இருக்குது, நிலா இங்கே பாருங்கள், ஆமாம் நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் இதை இன்னும் உங்ககிட்ட சொல்லலை தான், உங்ககிட்ட சொல்லாமல் அவங்ககிட்ட சொன்னது தப்பு தான், அதுக்காக அவன் இப்படிலாம் அவன் எதுக்கு கோவப்படணும், ஆமாம் நிலா நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும், போதும் நிறுத்துங்க ராகவ், எனக்கும் சோழனுக்கும் இதனால் பயங்கர சண்டை, நீங்கள் என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நிலா இதே தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், எதனால் அவனுக்கு கோவம் வரணும், நான் உங்களை லவ் பண்ணுறதுனால அப்படின்னு கேட்கவும், அவருக்கு கோவம் வரும் ராகவ், ஏன்னா ஹிஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லவும் ராகவுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நிலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட், அவருக்கு கோவம் வரதான் செய்யும், தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நான் லவ் பண்ணுறேன் உன்னோடைய மனைவியை அப்படின்னு சொல்லும்போது எந்த ஹஸ்பண்டுக்கு இருந்தாலும் கோவம் தானே வர செய்யும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சோழன் உங்களுடைய கசின்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன நிலா மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை ராகவ் நான் முதல்ல சொன்னது தான் போய், சோழன் என்னோடய ஹஸ்பண்ட், நான் கசின்னு சொன்னதெல்லாம் என்னுடைய பர்சனல் இஷ்யூ அது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க, எங்கே பாருங்கள் ராகவ், இனிமேல் இந்த மாதிரி லேட் நைட்டில் மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, என்னை லவ் பண்ணுற எண்ணத்தில் பார்க்குறது, இது எதுவுமே வேண்டாம் ராகவ் ப்ளீஸ், நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டாஃப் அவ்வளோதான், இதுக்கு மேலேயும் உங்களை இந்த கம்பெனியில் என்னை வச்சுருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வெளியில் அனுப்புகிறான், இட்ஸ் ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் என்னால் இந்த ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது, எனக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் ஒரு அஃபெக்ஷனும் வந்தது கிடையாது, ஸோ வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் இந்த ஆஃபீஸை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நிலா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறதோ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு சோழனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஏங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு சோழன் கேட்கவும், என்னமோ பேசினேன், நீங்கள் நடங்களே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க கூட பேசுறதுக்கு என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து போய் என்ன பேசுனீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றால, என்ன வச்சு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கால அப்படின்னு சோழனுக்கு ஒரு பக்கம் காண்டு, நிலா என்ன பேசினாங்க அப்படின்றது தெரியாமையே. ஸோ இப்போ இவங்க வீட்டுக்கு போய் இறங்கி நிற்கிறாங்க. அதுக்குள்ளேயே வானத்தியோடைய அப்பா அம்மா வசந்த் 3 பேரும் வந்துடுறாங்க. வந்த உடனே சேரா வெளியில் வாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தவும் சேரன், பல்லவன், பாண்டி, அதாவது சரி நடேசன் எல்லாரும் வெளியில் வராங்க.
அப்போ தான் நிலாவும் சோழனும் அங்கே போய் நின்று ஸோ அவங்களும் வந்து என்னாச்சு எதுக்கு இப்போ வீட்டு வாசல் முன்னாடி வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்கவும், டேய் எங்கடா அவன் தம்பி பாண்டி அப்படின்னு, அவனை எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அவன் வேலை விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்கான், இப்போ எதுக்கு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு, டேய் போகிறவன் உன் தம்பி மட்டும் போக வேண்டியது தாண்டா, எதுக்குடா என் பாண்டியும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு கேட்கவும் இவங்களுக்கே இது ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா பாண்டி கூட வானத்தி போன விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது. என்னையா சொல்கிற நீ ஏதோ உளறிட்டு இருக்கா அப்படின்னு, டேய் நான் எதுக்கு உளர போகிறேன், முதல்ல உன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான்னு கேளுடா, என் பொண்ணு மட்டும் முழுசாக ஊடு வந்து சேரலை அவ்வளோதாண்டா, என்னடா என் பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் தப்பு தாண்டா பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கானா உன் தம்பி, அப்படி பண்ணால் என் பொண்ணை உன் பையனுக்கு அதாவது உன் தம்பிக்கு கட்டி வச்சிருவேன்னு அவனுக்கு நினப்பா, அதுக்கு தான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கானா அப்படி இப்படின்னு வானத்துடைய அப்பா பேசவும், ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்படி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலாவுக்கு கோவம் வந்து அவங்க கிட்ட பேசுவோம், பாண்டி அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு, ஓ அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு நீங்கள் தான் உங்கள் பாண்டியை மெச்சிக்கணும், எதுக்கு என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஆனால் என்னென்ன இது பாண்டியை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, வானத்தையே பாண்டி கூட்டிகிட்டு போயிருக்காரா அப்படின்னு கேட்கவும், இல்லையாப்பா எனக்கு எதுவும் தெரியாது எப்போ அப்படின்னு பாண்டிக்கு உடனே கால் பண்ணி விஷயத்த கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணா அப்படின்னு பாண்டியன் பயந்துக்கிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. டே பாண்டி எங்கடா இருக்க அப்படின்னு, அண்ணா வந்துட்டு இருக்கானா அப்படின்னு, எங்கடா வந்துட்டு இருக்கேன், ஆமாம் வானத்தி உன் கூடயா இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஆமாண்ணா அப்படின்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தையிலே சேர்னு உடஞ்சி போயிடுறாரு, ஷாக் ஆகிடுறாரு. டே பாண்டி என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நீ ரொம்ப நல்லாப்பா என்ன தானே நினச்சேன், பெங்களூர் வரைக்கும் எதுக்குடா வானத்தியை கூட்டிகிட்டு போனேன், நீ வேலை விஷயமா போகிறேன்னு தானே சொன்னேன், எதுக்குடா பாண்டியை கூட்டிகிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கோவப்பட்டதை கேளுண்ணே, நான் அப்போவே நான் பெங்களூர் போகிறேன்னு சொல்லும்போது லேட்டாகும் வேண்டான்னு வானத்திக்கிட்ட நிறைய டைம் சொன்னேன், ஆனால் வானத்தி தான் பிடிவாதமாக என் கூட வந்தே தீரணும்னு வந்துச்சுண்ணே, இப்போது லேட் ஆகுதுன்னு தான் நான் போன வேலையை கூட முடிக்காமல் வானத்தியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேனே, நீ மட்டும் என்னை தப்பாக நினச்சிடாதானே அப்படின்னு சொல்லவும், டே என்னடா நீ எப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனால் இங்கே வானத்தியோட அப்பா அம்மா வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா, வானத்தியை காணும் அப்படின்னு, டே மேலே தேவையில்லாத பழியெல்லாம் அவங்க போட்டுட்ருக்காங்களா, இங்கே எப்படி கூட்டிகிட்டு போனியோ அப்படியே வானத்தியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுற, இல்லைன்னு வச்சுக்கோ தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் பாண்டி, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சரின்னு கோவப்பட்டு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அண்ணா என்னென்ன பாண்டிக்கிட்ட இப்படி கோவப்பட்டு பேசுகிறீங்க, என்னாச்சு அப்படின்னு நல்லா கேட்குவோம், ஆமாப்பா வானத்தி பாண்டி கூட தான் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கே ஷாக்காக இருக்குது, என்ன இது பாண்டி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு வானத்தி கூட தான் இருக்காங்க, உங்கள் பாண்டி சொல்ல கேட்காம வானத்தி தான் கூட போயிருக்காங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க, வானத்தி கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீங்கள் கோவப்பட்டு இப்படி டென்ஷன் ஆகி இங்கே வந்து கத்திட்டு இருக்காதீங்க, தேவையில்லாத பழியை பாண்டி மேலே போட்டுட்டு அப்படின்னு நிலா கேட்கவும், அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஓ இவங்களே பொண்ணை தம்பி கூட ஊர் மேய அனுப்புவாங்களாம், இப்போது நாங்கள் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி தம்பிக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு எங்களுக்கு நல்லது சொல்லி அனுப்பிடுவீங்களா, எங்களுக்கு என்ன காது குத்துறீங்களா, எங்களுக்கு ஆல்ரெடி காது குத்தியாச்சு, எங்களை என்ன சின்ன குழந்தை நினச்சிட்டு இருக்கீங்களா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் அப்புறம் இருக்கு உங்கள் குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறாங்க பாண்டியையும் இந்த குடும்பத்தை பற்றியும். பாண்டி ஏன் இப்படி பண்ணான், பாண்டி வந்து வானத்தை கூட்டிகிட்டு போனதுனால இப்போ பார்த்தியா தேவையில்லாத பழியை அண்ணனுக்கு தான் வருது அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி வசந்த் கூட சண்டைக்கு போகிறாரு. என்னடா பேசிட்டு இருக்கேன் அண்ணனை பார்த்தே, இங்கே பாரு தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசுனா வாயை உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா இருந்து வளர்த்துருந்தா தானே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிருக்கும், தம்பி லவ் பண்ணுறானா அதனால் பெங்களூர் போய் வரேன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்ட உடனே கூட்டிகிட்டு போயிட்டானா, எந்த லட்சணத்தில் வளர்த்து வச்சுருக்கான் பாரு, ஒரு வயசு பொண்ணை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறோமே யார் என்ன நினைப்பாங்க, யாராச்சும் பார்த்துட்டா தப்பாக நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அது அப்படி அவனே தப்பு பண்ண தானே கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னலாம் வந்து பேசவும் சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா பேசினேன், என் அண்ணனோட வளர்ப்பை பற்றிய தப்பாக பேசினேன், என் அம்மா இருந்து வளர்த்துருந்தா கூட எங்களை இப்படி வளர்த்துருக்க மாட்டாங்கடா, என் அண்ணன் அவ்வளோ எங்களை பார்த்து வளர்த்த அண்ணனை பார்த்து என்ன கேட்குறான் அப்படின்னு சோழனுக்கு கோவம் வந்து சண்டை போடவும், எல்லாரும் நிறுத்துறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இங்கே நிலா வந்து கத்தவும் சோழன் அமைதியாயிடுறாங்க. சோழன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்க தான் தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கிட்ட நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வானத்தை வந்துடுவாங்க, வானத்தை வந்ததுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசுங்களா, பாண்டியே வானத்தை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனாங்களா இல்லை வானத்தையே பாண்டி கூட போனாங்களான்றத அவங்க வந்து அவங்க வாயாலே சொல்லட்டும், அப்போதான் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா,
எதுவாக இருந்தாலும் வானதி வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்டே நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் தேவையில்லாமல் இந்த குடும்பத்தை மேலே பழி போடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு நிலா சொன்னதும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அதான் என் மருமக சொல்லிட்டால, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினா ஆட்டோ அவ்வளோதான், கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு அப்படின்னு நடேசன் இனிமேல் சொல்கிறாரு. தேவையில்லாமல் என் பையன் மேலே வந்து பழிய போட்டுட்ருக்கா. உன் பொண்ணு தான் என் பையன் கூட ஊர் சுற்றிட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு தெரியுது, உன் பொண்ணை கண்டிச்சு வைக்க துப்பில்லை அப்படின்னாலாம் நடேசன் பேசவும், அங்கிள் நீங்களுமே கொஞ்சம் அமைதியாக இருங்க, வானதி வரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வானதியை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போய் சீக்கிரம் விடணும், வீட்டில் அங்கே பயங்கர பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படின்ற அந்த டென்ஷனில் பாண்டி வேகமாக வண்டிட்டு வருவோம். அங்கே வேகமாக இன்னொரு பக்கம் லாரி வந்துட்டு இருக்கவும், ஸோ இவர் அதை கவனிக்காமல் டென்ஷனில் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வரவும் ரெண்டுமே வந்து மோதிக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ அவங்களுடைய கார் அப்படியே கவிழ்ந்து விழுந்துருது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அவங்க எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் திரும்ப வீட்டுக்கு முழுசாக வருவாங்களா? ஸோ இங்கே அவங்களோட பேரண்ட்ஸு சேரன் நிலா எல்லாருமே வானதி பாண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ வானதி நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கோவமாக டென்ஷனாக இருக்காங்க. அப்படி வானதிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம், பாண்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் இங்கே பெரிய கலவரமே வெடிக்கும். அதுக்கு மேலே நாங்கள் போலீஸ்க்கு போவோம்னு வேற இவங்க வேற சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணுடைய மானத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் இன்னொரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா நடக்க போகுது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வீட்டுக்கு வர போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.